கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவை கூட நீங்க பேசும் ஆண்டவரே, நீர் உயிருள்ள தெய்வம்ப்பா, நீர் பேசுகிறவர். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. உடைய வார்த்தையில் வல்லமை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வல்லமையான வார்த்தைகளை எங்களோடு கூட பேசி உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க, கேட்டதான அந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது. விசேஷமாக இந்த மத்தேயு 24வது அதிகாரம் என்று சொல்லும்போது குறிப்பாக அதிகமாக ஆண்டவருடைய வருகை குறித்தும் கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனமான காரியங்களை குறித்து அதிகமாக இந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். இப்போ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர்கள் சீசர்களிடத்துல ஆண்டவர் அநேக காரியங்களை பேசினார். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பேசினார். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான காரியங்களை பேசினார். வியாதிகளை இருந்தெல்லாம் சுகப்படுத்தினார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதோடு நின்று விடாம இந்த உலகம் தாண்டி, அதாவது இந்த உலகம் எண்டு பகுதியில் என்ன நடக்க போகிறது, உலகத்தின் கடைசி பகுதியில் கடைசி காலத்துல உலகத்துல என்ன நடக்க போகிறது, அவருடைய வருகைக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்கிற காரியங்களை, அநேக காரியங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, அதாவது இயேசுவோடு கூட இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதுல கற்றுக் கொடுத்த ஒரு காரியம்தான் 12வது வசனம். அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம். என்னவென்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, இந்த கடைசி காலம் என்று சொல்லும்போது அக்கிரமம் மிகுதியாகி கொண்டே இருக்கிறது. அக்கிரமம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு நாட்களும் இந்த உலகத்துல அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் உலகத்துல இருக்கிற மனிதன் அக்கிரமம் உள்ள மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். ஏன் மனிதன் இப்படியாக மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம். ஏன் மனுஷன் இப்படி அக்கிரமம் பிடித்தவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான்? ஏன் மனுஷன் இப்படி மாறுகிறான்? ஆண்டவர் தேவன் ஒருவர், உண்மையான ஒரு தேவன் உலகத்துல மனிதனை படைத்திருக்கிறார், உண்மைத்தான். ஆனால் படைத்த மனிதர்கள் ஏன் இப்படி அக்கிரமம் பிடித்தவர்களாக, அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக, அக்கிரமத்தினால் நிறைந்தவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்திருப்பீர்களா என்று தெரியாது. நிச்சயமாகவே நீங்கள் யோசித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் மனிதன் ஒவ்வொரு நாளும் மனிதன் அக்கிரமம் உள்ளவனாய் மாறுகிறான் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமம் மிகுதியாகும் என்று சொல்கிறார். இன்னைக்கு பாருங்க, இந்த வேதத்துல ஆதி காலங்களில் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைத்து வானத்தையும் பூமியையும் படைத்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பாருங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் பூமியில மனிதனை படைக்கிறாரு. ஆதாம் ஏவாளை படைத்து அவர்கள் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும், பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் பெரிய திட்டத்தோடு தேவன் மனிதனை உருவாக்கி ஆண்டவர் வாழ வைத்து ஏதேனில் அவர்களை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு மனிதனை படைத்து பூமியில வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள், உண்மைத்தான். ஆனால் காலம் போகிறது. அந்த ஜனங்கள் தேவன் எதற்காக மனிதனை படைத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக மனிதனை தேவன் படைத்தார் என்கிற அந்த படைத்த நோக்கத்தை மறந்தவர்களாக இவர்கள் மனம் போன போக்கில் வாழ ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு விரோதமாக என்ன நோக்கத்திற்காக தேவன் படைத்தார் அந்த நோக்கத்தை மறந்து தேவனுக்கே விரோதமாக எழும்பி பாவத்தையும் பலவிதமான அக்கிரமங்களையும் செய்கிறவர்களாய் மாறி என்ன நடந்தது? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. தேவன் என்ன சொன்னாரு? மனுஷனை தான் பெருக சொன்னாரு. பரிசுத்த சந்ததியை பெருக பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் மனிதனை படைத்தார். ஏதேனிலே அவர்களை வாழ வைத்து கொண்டிருந்தார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? இவர்கள் தலைகளாய் மாறிவிட்டார்கள். தேவனுக்கு விருப்பமில்லாமலாய் தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யாமல் உலகத்துல விழுந்து போன தூதனாகிய சாத்தான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு தேவனுக்கு விரோதமாய் மாறி ஒவ்வொரு நாளும் அக்கிரமம் சிந்தை உள்ளவர்களாய்
அக்கிரமத்தில் பெருகிறவர்களாய் அந்த நாட்கள்ல, யாருடைய நாட்கள்ல? அந்த நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் மாறிவிட்டார்கள். ஆதி காலங்களிலே அப்படியாய் மாறிவிட்டு என்ன நடந்துருச்சு? அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அப்போ எந்த தேசத்துல தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து ஏதேனில வாழ வைத்து இவர்களை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷனை கர்த்தர் அப்படி சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி மனிதனை படைத்தாரோ, இதே மனிதர்கள் எப்படி மாறுகிறார்கள்? பூமியில் அக்கிரமத்தை அதிகமாய் பெருக பண்ணி உலகமெங்கும் அக்கிரமத்தின் காரியங்களை செய்து தேவனை துக்கப்படுத்தினது மாத்திரமல்ல, தேவனை வேதனைப்படுத்தி தேவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் மாறுகிறார்கள். அப்போ பூமியிலே இவர்கள் பெருக ஆரம்பித்தாங்க. பரிசுத்த சந்ததியை பெருக வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினது உண்மைதான். ஆனால் பரிசுத்தத்துக்கு பதிலாக பாவியான கூட்டங்கள், பாவியான மனிதர்கள், தேவனை எதிர்க்கிற கூட்டம், தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டமான ஜனங்கள், துன்மார்க்கமான ஜனங்கள், அக்கிரமக்காரர்கள் பூமியிலே பெருக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்குது? அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம், அப்போ அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் பாருங்க. இந்த கடைசி காலம் எவ்வளவு கொடிய காலம் தெரியுமா? இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு பிசாசானவன் நம்முடைய நினைவுகளை, நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற சிந்தனை, அதாவது நினைவுகளை எல்லாம் இன்னைக்கு பிசாசானவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எப்படியாவது அவன் மனிதர்களை பிடித்து பூமியில பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று படைக்கப்பட்ட மனிதர்களை பிடித்து அவனுடைய சிந்தனைகளையும் அவனுடைய நினைவுகளையும் அவன் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த கடைசி காலத்துல பாருங்க, எத்தனை வாலிபர்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் இன்னைக்கு ஆண்டவருக்காய் வாழ்கிறவர்கள் என்று வாழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கப்பட்ட வாலிபர்கள் கூட இன்னைக்கு தன்னுடைய நினைவை கண்ட்ரோல் பண்ண முடியல, சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடிக்கு இன்னைக்கு தடுமாறி அக்கிரமத்துல விழுந்து, ஐயோ எனக்கு இந்த பூமியில வாழ வேண்டாம் என்று சொல்லி விரும்புகிற கிறிஸ்தவ வாலிபர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் சிந்தனையில பாவம், எண்ணங்களில பாவம், நினைவுகளில பாவம். இன்னைக்கு பாருங்க, இன்டர்நெட் மூலமாக, மொபைல் மூலமாக பலவிதமான தீமையான பாவங்களை பிசாசானவன் தண்ணீரை போல இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அதிகமாக்கி கொண்டிருக்கிறான். அன்றைக்கும் நடந்தது உண்மைதான். ஆனால் அன்றைக்கு ஏதோ கொஞ்சம் மக்கள் மத்தியில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. உலகமெல்லாம் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்டதான பாவம் பெருகி கொண்டிருக்கிற காலம்தான் இந்த கடைசி காலம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், அப்போ நினைவுகள் தோன்றுவதற்கு முன்னாடியே அக்கிரமமாய் மாறிவிடுகிறது, பாவம் நிறைந்ததாய் மாறிவிடுகிறது. நினைவு ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து உண்டாகும். ஒரு இருதயத்திலிருந்து தான் நினைவு உண்டாகும். இருதயம் தான் மையப்புள்ளி. அப்ப இருதயத்திலிருந்து புறப்படும் போதே, அது நினைவாய் புறப்படும் போதே என்னவா மாறுது? நினைவுகளின் தோற்றம். அந்த நினைவு எப்படி அவனுடைய இருதயத்திலிருந்து உருவாகி வெளியே வருகிறதோ, வெளியே வரும்போதே எப்படியாய் மாறுகிறதாம்? அது பொல்லாததாய் மாறுகிறது. அது பொல்லாததாய் மாத்திரமல்ல, என்ன சொல்லப்பட்டிருக்கு? தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது, தினம் பொல்லாததாய், ஒவ்வொரு நிமிடமும் சிந்தனை அக்கிரமம், சிந்தனை பொல்லாததாய், பாவம் நிறைந்ததாய், அக்கிரமம் நிறைந்ததாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலம் பொல்லாத காலம், கடைசி காலம் கொடிய காலம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இப்போ இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. பார்த்து என்ன நடக்குது? கர்த்தர் கண்டு இதெல்லாம் பார்க்கிறாரு. அன்றைக்கு நோவாவின் நாட்கள்ல ஜனங்கள் செய்கிற இந்த சிந்தனையில செய்கிற பாவங்கள், எண்ணத்துல செய்கிற பாவங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் இந்த கடைசி காலத்திலும் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க தடுமாறி கொண்டு பாவத்துல விழுந்து தள்ளாடி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்ன செய்யறான்? என்னை தேடி வந்தானே, எனக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாலிபனே, இன்னைக்கு நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? தடுமாறி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் அதை கவனிக்கிறார். கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாய். எப்படி இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று துடிக்கிறாயா? இல்லை இதிலே நான் விழுந்து கிடந்து இப்படியே சந்தோஷப்படலாம் என்று சொல்லி பாவ சந்தோஷத்திற்காய் ஒரு நாள் கிடைக்கிற அந்த இன்பமான வாழ்க்கையை மட்டும் போதும் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் அதிலேயே தடுமாறி விழுந்து பாவ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து தேவ ராஜ்யத்தைக்குரிய பரலோக சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு தொட்டையாய் வருகிற பாவ சந்தோஷத்திலேயே இன்னைக்கு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறாயா என்று சொல்லி கர்த்தர் கண்டு, கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாரு, கர்த்தர் அதை கவனிக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அடுத்து என்ன நடக்குது? கர்த்தர் அதை பார்க்கிறார். பார்த்து கொண்டு இருந்து தாம் பூமியிலே மனிதனை உண்டாக்குனதற்காக, கர்த்தர் பூமியில மனிதனை கர்த்தர் உண்டாக்குனாரு. ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? உண்டாக்குனதற்காய் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறாரு. ஏன் மனஸ்தாபப்படுறாரு? ஐயோ, நான் எதற்காக இவர்களை உருவாக்கினேன்?
நான் எதற்காக இந்த ஜனங்களை நான் படைத்தேன், என்ன நோக்கத்திற்காக நான் இவர்களை படைத்தேனோ, ஆனால் படைத்த நோக்கத்தை மறந்தவர்களாக தடுமாறி பாவத்துல எனக்கு வேதனை கொண்டாக்குற, எனக்கு வேதனை கொடுக்கிற வழிகளை தெரிந்தெடுத்தார்களே என்று சொல்லி கர்த்தர் கண்டு கர்த்தர் என்ன செய்யறாரா, மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்டதான சிந்தனையில விழுந்திருக்கிறேன். ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறேன், ஆண்டவரை என்னால் நிற்க முடியலன்னு சொல்லி தடுமாறி விழுந்த நாட்கள் உண்டு, அநேக நாட்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை இதிலிருந்து எனக்கு வெளியே வரணுப்பா, இதிலிருந்து நான் வெளியே எழும்பி ஆண்டவருக்காய் நான் எழும்ப வேண்டும், என் மேல தேவ திட்டம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் அவரிடத்தில் ஓடி வரும்போது அதிலிருந்து ஜெயம் பெற்று தொடர்ந்து ஆண்டவருக்காய் ஓட ஆண்டவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்க. அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற தம்பி, வாலிப தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய வாலிபத்துல கர்த்தருக்காய் ஓட வேண்டும் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் தடுமாறி கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யும்போது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். உங்களுக்காக எனக்காக அவர் பாரப்படுறார். ஐயோ, இரத்தத்தினால கழுகப்பட்ட பிள்ளை இப்படி தடுமாறுகிறானே, இப்படிப்பட்ட பாவத்துல மறுபடியும் விழுகிறானே என்று சொல்லி கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறாரு. உங்களுக்காக எனக்காக அவர் அழுகிறாருங்க, பரிந்து பேசுகிறார் பிதாவிடத்துல. ஐயோ, என் பிள்ளை இப்படி தவறுகிறானே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்போ ஆண்டவருடைய பார்வையில் அது விசனமாய் இருக்குது. அவருடைய இருதயத்தில் ஒரு பெயின், இட்ஸ் மேக்கிங் த பெயின் ஃபார் த காட்ஸ் ஹார்ட். ஆண்டவருடைய இருதயத்துல நம்ம பெயினை, வேதனை உருவாக்குகிறவர்களாய் அன்னைக்கு இருந்தார்கள். இன்னைக்கு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலம் அக்கிரமம் பெருகிற காலம்தான். ஏனென்று சொன்னால் கடைசி காலம் அக்கிரமக்காரருடைய வருகையின் நாட்கள் அல்ல, பிசாசின் வருகையின் நாட்கள் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது உண்மைத்தான். ஆனாலும் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே என்ன செய்து கொண்டிருக்கிறதா, ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் எத்தனை விதமான அக்கிரமங்கள் பெருகினாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த அக்கிரமத்திலையும் கர்த்தர் உன்னை அக்கிரமத்திலிருந்து தூக்கி எடுக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறாருங்க. பாருங்க, கடைசி காலம் அக்கிரமம் பெருகிற காலம்தான். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, 7வது வசனம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்துடைய ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியமாகிய அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் இன்னைக்கு உலகம் பிடிக்கப்பட்டு பாவத்தினால் விழத்தள்ளும்படிக்காய் அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் இப்படிப்பட்ட கடைசி காலத்துல சாத்தானுடைய கிரியைகள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிற காலம்தான். ஆனாலும் கர்த்தரை அண்டிக் கொள்ளும் போது உங்களுடைய அக்கிரமத்திற்காக, எனக்காக, உனக்காக, நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களையும் என்னை மீட்டெடுத்தாரே, அந்த ஆண்டவராகிய இயேசுவை பாருங்க. அவர் உங்களுக்காக அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு கல்வாரி சிலுவையில் நிற்கிற அந்த ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய அக்கிரமத்தை மாற்றி, இந்த உலகம் எப்படிப்பட்ட அக்கிரமத்தில் போனாலும் அவரை நோக்கி பார்த்த முகங்களை கர்த்தர் அக்கிரமத்திலிருந்து விடுவித்து அதிசயமாய் மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகள் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.